எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. 10th முடித்தேன். 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்தேன். 11th 600க்கு எக்ஸாம் எழுதினேன். திருப்பி 12th இன்னொரு டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதினேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படியோ முடிச்சாச்சுன்னு வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். இன்ஜினியரிங்கில் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இசிஇ எடுத்தேன். எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்தேன். பார்த்தா அதுதான் இருக்கிறதுலே சிஎஸ்சியை விட ரொம்ப கஷ்டமான குரூப்புன்னு எனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 1 இயர் எப்படியோ ஜாலியாக ஓபி அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. 2வது இயரும் ஓபி அடிச்சாச்சு. 3rd இயர்லேயும் பாதி முடிச்சாச்சு. இந்த மீன்வைல் இந்த டைமில் வந்து நான் டைப்ரைட்டிங் போக ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்லேருந்தே போக ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து அப்போது அப்படியே டைப்ரைட்டிங் லோயர் முடித்தேன், ஹையர் முடித்தேன். திருப்பி தமிழ் டைப்ரைட்டிங் முடித்தேன், தமிழ் லோயர் ஹையர் முடித்தேன். இதுலேயே இந்த 4 வருஷம் போயிடுச்சு. நடுவில் வந்து ஒரு மியூசிக் கிளாஸ் போனேன். அது ஒரு 8 months போச்சு. அந்த 8 monthsலேயும் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அவங்க சரிகமப்பா தான் சொல்லி கொடுத்தாலும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து வோக்கல் வாய்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால அப்படியே அது அந்த ஹேபிட்டும் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் வேணாம், ஸ்டடீஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு ஓகே கேம்பஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா கோடிங் வரலன்றது லைட்டாக ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து எல்லோரும் கிளாஸ் போகிறாங்களே நம்மளும் கிளாஸ் போகணும் அப்படி சொல்லிட்டு HTMLலாம் வந்து யூடியூப் வீடியோ பார்த்தே வந்து HTMLலாம் நானே யூடியூப் பார்த்து கோட் டைப் பண்ணி அது சும்மா அந்த ஹலோ பிரிண்ட் பண்ணுறது, அந்த நேமில் வந்து ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நானே இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். பிக்சர் இன்சர்ட் பண்ணி பார்க்குறது அதெல்லாம் வந்து நானே கோட் எழுதி பார்த்தேன். சரி ஓகே நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து லாங்குவேஜ் கிளாஸ் C++ பைத்தான் இது ஒரு பேக்கேஜாக வரும். ஸோ அந்த பேக்கேஜ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு C++ நல்லா கற்றுட்டு போயாச்சு. திருப்பி பைத்தான் வரும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதோட பைத்தான் தூக்கி போட்டாச்சு. சரி என்னடா அது இப்படியே போகுதுன்னு சொல்லிட்டு 4th இயர் வந்தாச்சு. 4th இயரில் வந்து காலேஜ்லேயே வந்து கொஞ்சம் நான் CGPA நல்லா வச்சுருந்ததுனால ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி வச்சு அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணோடனே ஜாவா சொல்லி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜாவா வந்து ஒரு 3 மாதம் கிளாஸில் ஒரு 1.5 மாதம் கிளாஸ் போயிட்டு ஓகே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பித்து கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கேன். அப்போ அங்கே இருக்க ஒரு மேம் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆஃபர் இருக்குது, நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு CGPA நிறைய இருந்ததுனால காலேஜ்லேயும் கொடுத்துட்டாங்க. இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் கண்டென்ட் க்ரியேட்டருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டாங்க. நான் எப்படியோ பேசி வாங்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு போயிட்டு கண்டென்ட் க்ரியேட்டராக நம்ம போகிறோம். ஓகே நமக்கு அதில் எதுவுமே நாலேஜ் இல்லைனாலும் அங்கே எப்படியோ பேசி சமாளித்து நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். போயிட்டு பார்த்தா அங்கே வந்து கண்டென்ட் க்ரியேஷனுக்கு ஆள் தேவை கிடையாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே போயிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல, இன்டர்னாக சேர்ந்துட்டோம் எதாவது கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்து கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கிட்டேன். கிராஃபிக் டிசைனிங் கற்றுட்டே இருக்கும்போது எனக்கு அடோப் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் எப்படி வந்து காப்பிரைட்டட் இமேஜ் இல்லாமல் எடுக்கணும், இமேஜஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சில தம்ப்நெயில்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சில பல விஷயம் வந்து தெரிய வருது. அங்கே இருக்கும் போதே தான் எனக்கு வந்து UI/UX டிசைனில் என்ன ஆக்சுவலாக இங்கே UI/UX டிசைனாக என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால வந்து சரி ஓகே நம்ம அடுத்து போனால் வந்து UI/UX டிசைனராக வந்து போகலாம். ஏன்னா நம்ம கோடிங் வரலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஜாவாவும் கிளாஸ் முடிச்சாச்சு, அந்த கிளாஸ்லேயும் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, ஜாவா முடிச்சாச்சு. ஸோ நான் கோடராகவும் போயிருக்கலாம், ஆனால் நமக்கு தான் வராதே, கோடிங் வராதே அப்படி சொல்லிட்டு கோடிங் பண்ணல. கோடிங் விட்டுட்டு கிராஃபிக் டிசைனர் இல்லை வந்து விஷுவல் டிசைனிங். கிராஃபிக் டிசைனிங் நல்லா பண்ணுறவங்க விஷுவல் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்கும். சரி அந்த விஷுவல் டிசைனராக போகலாம், அதுக்கப்புறம் UI/UX டிசைனராக ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சி அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நாள் வீட்டில் உட்காந்து போர்ட்ஃபோலியோலாம் ரெடி பண்ணேன். கிராஃபிக் டிசைனிங் போஸ்டெல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் லிங்க்டின்ல வந்து ஆக்டிவாக வந்து அப்லோட் பண்ணேன், போஸ்ட் போட்டேன், போர்ட்ஃபோலியோலாம் ரெடி பண்ணேன் UI/UX டிசைனிங்க்கு. அப்போ ஃபிக்மா கற்றுக்கிட்டேன். ஓகே ஃபிக்மாவில் வந்து ஒரு பேஜ் டிசைன் பண்ணணுன்னா எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு கற்றுட்டே இருக்கும்போது பேக்கேஜ்லாம் பார்க்கும்போது ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஓகே இது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் ட்ரை பண்ண இடம்லாம் எனக்கு ட்ராவலிங்கே ஒரு 2 to 3 hours வந்து போகிறதுக்கு மட்டுமே ட்ராவல் ஒரு 2 hours போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதையுமே அப்படியே விட்டுட்டு ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இங்கே வந்து மெடிக்கல் பில்டிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். உடனே செலக்ட் ஆகிறேன். 1 weekல அந்த ஜாப் கூப்பிடுறாங்க, அந்த ஜாப் போகிறேன்.
அந்த ஜாப் போன உடனே கொஞ்சம் அந்த டைமில் ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருந்துச்சு. ஆனால் போன உடனே என்ன அந்த டிப்ரெஷன்லாம் பறந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த 2 மாதம் ட்ரைனிங் அங்கே மெடிக்கல் பில்டிங்கில் இருக்கணும்னா. ஸோ அது அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு. அப்படியே 1 இயர் பாஸ் ஆச்சு. ஒரு 10 மந்த்ஸ் வந்து அந்த ஜாபில் வந்து சர்வை பண்ணி முடிச்சுட்டேன். அங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அங்கே அப்படியே டீம்மேட்லாம் அப்படி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரிலேட்டிவ்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகே, திடீர்னு ஒரு நாள் வந்து ரிலேட்டிவ் வந்தாங்க. வந்துட்டு வந்து இன்ஜினியரிங் தானேம்மா படித்தேன், என்ன ஒர்க் பண்ணுறேன், என்ன சேலரி வாங்குற அப்படி இப்படின்னு கேட்கும். எங்கள் அம்மா இல்லை இவன் வந்து மெடிக்கல் பில்டிங்கில் தான் இருக்கா, நைட் ஷிஃப்ட் தான் போகிறா அப்படி இப்படின்னு சொல்லவே அவங்க வந்து ஏன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த டொமைனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கவே, அதுக்கப்புறம் இல்லை இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நார்மல் டிகிரி படித்தவங்க கூட பண்ணுவாங்க, நீ ஏன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இது பண்ணுற அப்படின்னு சொன்ன. இப்படி சொன்னதுனால ஓகே